வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திமுக சார்பில் முப்பெரும் விழா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பெரியாரின் 147வது பிறந்த நாள் விழா. பெரியார் உருவப்படத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை. உறவினர்கள் போராட்டம். தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. திமுக சார்பில் அண்ணா மற்றும் பெரியாரின் பிறந்த நாள் மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு முப்பெரும் விழா கரூர் கோடங்கிப்பட்டியில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார். இதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு சென்றார். கரூர் மாநகரம் முழுவதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்று பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் திமுகவின் கொடி கம்பங்கள் சாலைகளின் இரு புறங்களிலும் கட்டப்பட்டுள்ளது. திமுகவின் முப்பெரும் விழாவை ஒட்டி கரூர் மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சுயமரியாதை, ஆளுமை திறன், பகுத்தறிவு பார்வை கொண்டதாக செயல்பாடுகள் அமையும் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் கொள்கைகளுக்காக ஒப்படைப்பேன் என உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்வில் அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றனர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் எனது வாழ்வியல் வழிமுறைகளை கடைபிடிப்பேன். சுயமரியாதை, ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்ட என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்வேன். மானுடத்தின் மீது பற்றையும் மனிதாபிமானத்தையும் என்றும் போற்றுவேன். சமூக நீதியே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட இந்த நாளில் உறுதி ஏற்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை ஒட்டி உலக தலைவர்கள் முதல் இந்திய தலைவர்கள் வரை அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தனித்துவமான தலைமையுடன் நாட்டை முன்னேற்றத்தின் புதிய உயரங்களுக்கு இட்டு செல்லவும் தான் கடவுளிடம் பிரார்த்திப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக சமூக வாழ்வில் நாட்டு மக்களின் நலனுக்காக இடைவிடாமல், சோர்வடையாமல், அயராது உழைத்து வரும் மோடி ஒவ்வொரு குடிமகனுக்கும் நாடுதான் முதன்மை என்னும் உத்வேகமாக இருப்பதாக புகழாரம் தெரிவித்துள்ளார். அதேபோல் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பிரதமர் மோடி நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் உங்கள் தொலைநோக்கு தலைமையும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பும் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஊக்கம் அளிப்பதாகவும், நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் நமது நாட்டை வழிநடத்த தொடர்ந்து வலிமை கிடைக்க வாழ்த்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெரியாரின் 147வது பிறந்த நாளை ஒட்டி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரியார் உருவப்படத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியார் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் மாவட்ட ஆட்சியரக அலுவலகத்தில்
தந்தை பெரியாரின் திரு உருவப்படத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் ஆகியோர் பெரியார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் சமூக நீதி நாள் உறுதிமொழியினை வாசிக்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், அனைத்து துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். சமூக நீதி நாள் உறுதிமொழி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் எனது வாழ்வில் வழிமுறைகளாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை, ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்டவையாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்வேன். மானுடத்தின் மீது பற்றையும் மனிதாபிமானத்தையும் என்றும் போற்றுவேன். சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட இந்த நாளில் உறுதியேற்கிறேன். மயிலாடுதுறையில் காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பெண்ணின் தாய் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்ய கோரி உறவினர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் ரூரல் ஊராட்சி அடியாமங்கலம் கிராமத்தில் பெரிய தெருவை சேர்ந்த குமார், ராஜலட்சுமி தம்பதியரின் மகன் வைரமுத்து. மெக்கானிக் வேலை செய்து வரும் இவர் அதே பகுதியில் வசித்து வரும் பெண்ணை கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி உறவினர் திருமணத்திற்காக அந்த பெண் ஊருக்கு வந்தபோது அவருக்கு பெற்றோர் திருமண ஏற்பாடு செய்துள்ளனர். அதற்கு அந்த பெண் மறுப்பு தெரிவித்து தான் வைரமுத்துவை காதலிப்பதாகவும் அவரை தான் திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதனால் பெண்ணுக்கும் பெண்ணின் தாயார், சகோதரர்கள் குகன், குணால் ஆகியோருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் கடந்த செப்டம்பர் 12 அன்று காவல்துறை விசாரணைக்கு பிறகு வைரமுத்து மற்றும் அவரது பெற்றோருடன் அந்த பெண்ணை காவல்துறையினர் அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் செப்டம்பர் 15ஆம் தேதி இரவு சுமார் 10:30 மணி அளவில் வைரமுத்து வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது வழிமறைத்த பெண்ணின் சகோதரர்கள் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் வைரமுத்துவை வெட்டி கொடூரமாக கொலை செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி வைரமுத்துவின் உறவினர்கள் மற்றும் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிட்டோர் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அந்த பெண்ணின் தாய் மீது வழக்கு பதிவு செய்யும் வரை வைரமுத்துவின் உடலை வாங்க மாட்டோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் செப்டம்பர் 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் பிறந்து 2 நாட்களான குழந்தை இறந்ததால் உரிய சிகிச்சை இல்லை என கூறி உறவினர்கள் அரசு மருத்துவமனை கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த அபிமன்யு என்பவர் திருப்பூர் தனியார் நிறுவனத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றி வருகிறார்.
இவரது மனைவி நாகஜோதிகாவிற்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு குழந்தை உயிரிழந்தது. இந்நிலையில் குழந்தைக்கு உரிய மருத்துவம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி உறவினர்கள் மருத்துவமனையின் உள்ளே இருந்த கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருப்பூர் தெற்கு போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சோளிங்கரில் உள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ காசால கிருஷ்ண கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக நவநீத கண்ணன் பக்தோசி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி மங்கள வாத்தியங்கள் முழங்க 4 மாட வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி யாதவர்கள் குல சார்பில் உரியடி, வழுக்கு மரம் ஏறுதல் உள்ளிட்ட போட்டிகள் விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான இளைஞர்கள் வழுக்கு மரம் ஏறுதல், உரியடித்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளில் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்று நீண்ட நேரம் போராடி பரிசுகளை வென்றனர். விருதுநகர் மாவட்டம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையின் கால்வாயில் கார் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன் கோவிலில் இருந்து ஊட்டி செல்லும் வழியில் விருதுநகர் அரசு போக்குவரத்து கழகம் எதிரில் உள்ள கால்வாயில் கார் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சஞ்சய் என்பவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகள் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெறும் கட்டுமான பணிகள் இடையே ஆபத்தான முறையில் கடந்து சென்று வருகின்றனர். இந்நிலையில் இரவு நேரங்களில் சாலையை கடக்கும் போது விபத்துக்கள் ஏற்பட்டு பலர் காயமடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மேம்பால பணிகளை விரைவாக முடிக்க கோரியும் சாலையை கடக்க தற்காலிகமாக வழி ஏற்படுத்தி தர கோரியும் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் இரும்பு பேனர்கள் குறுக்கே வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் முள்ளிப்பாளையம் KK நகர் பகுதியில் இளைஞர்கள் சார்பில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கப்பட்டது. முள்ளிப்பாளையம் KK நகர் பகுதியில் இளைஞர்கள் சார்பில் CCTV கேமராக்கள் பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கும் நிகழ்ச்சியானது காவல் ஆய்வாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காவல் இணை கண்காணிப்பாளர் தனுஷ்குமார் பங்கேற்று CCTV கண்காணிப்பு கேமராக்களை பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். இவ்விழாவில் காவல் இணை கண்காணிப்பாளர் தனுஷ்குமார் பேசுகையில், குற்றங்களை தடுக்கவும் போக்குவரத்தையும் கண்காணிக்கும் இளைஞர்களின் இந்த நடவடிக்கை மக்களுக்கு மிகவும் பயனளிப்பதுடன் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் என பேசினார். இவ்விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 82,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சேமிப்பின் அடையாளமாக திகழ்ந்து வரும் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது.
1 கிராம் தங்கத்தின் விலை 10,000 ரூபாயை தாண்டினால் சாமானிய மக்கள் நகையை நினைத்து கூட பார்க்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 10,270 ரூபாய்க்கும், சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 82,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 142 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,42,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ட்ரோன்கள் மூலம் போதைப் பொருள் கடத்தப்படுவது அதிகரிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக பாகிஸ்தானில் இருந்து இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழையும் ட்ரோன்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த ட்ரோன்கள் இந்திய எல்லைக்குள் போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை கடத்த பயன்படுத்தப்படுகின்றன. கடந்த மார்ச் மாதம் பஞ்சாபில் ட்ரோன் மூலம் பாகிஸ்தானில் இருந்து போதைப் பொருட்களை கடத்தி அதனை மாநிலம் முழுவதும் விநியோகித்து வந்த ஒரு சிறுவன் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அதேபோல் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள இந்திய எல்லையில் பாகிஸ்தானில் இருந்து ட்ரோன் மூலம் வீசப்பட்ட போதைப் பொருட்கள் பொட்டலங்களை எல்லை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் 2021இல் 3ஆக இருந்த போதைப் பொருள் பறிமுதல் எண்ணிக்கை 2024இல் 179ஆக உயர்ந்துள்ளதாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் இந்தியாவில் பஞ்சாப் எல்லை பகுதிகளில் அதிகமாக ட்ரோன்கள் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக சார்பில் முப்பெரும் விழா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பெரியாரின் 147வது பிறந்த நாள் விழா, பெரியார் உருவப்படத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை, உறவினர்கள் போராட்டம். தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.